இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே பத்திரிகைகளில் என்ன செய்திகள், இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் கார்த்தியானி கூட ஈழநாட்டு பத்திரிகையினுடைய வாரமலர் பத்திரிகையில் தயாராக இருக்கிறார். என்ன செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை சொல்வதற்காக முதலில் ஈழநாடு வாரமலருடைய செய்திகளை பார்க்கலாம் இல்லையா கார்த்தியானி? நிச்சயமா அண்ணா. இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் பொது நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் வலியுறுத்துகிறார் ஸ்ரீதரன் எம்பி. தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்னவென்பது குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியில் பொது நிலைப்பாடொன்றிற்கு வர வேண்டிய அவசியம் என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறு இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக மருந்து தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு சுகாதார அமைச்சிடம் தீர்வு உண்டா கேள்வி எழுப்புகிறார் தயாஸ்ரீ. அரசு பதவியேற்று 100 நாட்களில் அரிசி விலை 100 ரூபாவால் உயர்வு, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. வடக்கு கடற்தொழிலாளர் சமாசம் கடற்தொழில் அமைச்சருடன் பேச்சு. சீனாவில் பரவும் வைரஸ் ஒரு தொற்று நோய் அல்ல. சீனாவில் பரவி வரும் HMPV எனப்படும் மனித மெட்டாப்னியூமோ வைரஸ் ஒரு தொற்று நோய் அல்ல. அதேவேளை அது புதிய வைரஸும் அல்ல. 2001ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் குளிர்காலத்தில் சுவாச நோய்கள் ஏற்படுத்துவதற்கான ஒரு வைரஸ் ஆகும் என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடல் தேர்தல் ஆணைக்குழு என்ற செய்தியும், வவுனியாவில் இன்று காலை கூடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. கட்டமிடப்பட்ட செய்தியாக பாடசாலை மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவுவதற்கான அபாயம். புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய் பரவுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். லேடி ரிச்வே வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா கூறுகையில், பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளில் பரவுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களை அரசு அச்சுறுத்தக்கூடாது, ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. ஊடகங்கள் முன்வைக்கும் விமர்சனங்களில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொள்வது அவசியமானதாகும். அதனை விடுத்து ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை அனுமதிக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. உட்பக செய்திகளாக இந்திய அரசாங்கத்திடமிருந்து எவ்வாறான உதவிகள் தேவை ஆளுநரிடம் கேட்டறிந்த இந்திய துணை தூதுவர். வடக்கு மாகாணத்துக்கு இந்திய அரசாங்கத்திடமிருந்து எவ்வாறான உதவிகள் தேவை என்று யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி கேட்டறிந்து கொண்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, நெடுந்தாரகை படகின் நங்கூரத்தை காணவில்லை, நெடுந்தாரகை படகின் நங்கூரம் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தாளமுக காலத்தில் படகின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நெடுந்தீவின் மற்றொரு பகுதியில் தரித்து நிறுத்தி வைப்பதற்காக இந்த படகு கொண்டு செல்லப்பட்டது. இதன் போதே நங்கூரம் கடலில் காணாமல் போயுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. யாழில் வன்முறை கும்பலின் ஆண்டு நிறைவு கொண்டாட்டம், கேக் வெட்டிய காணொலியால் இளைஞன் கைது. யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் வன்முறை கும்பல் ஒன்றின் 10வது ஆண்டு நிறைவையொட்டி கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காணொலியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நவாலி பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞனே இவ்வாறு மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. யாழில் எலிக்காய்ச்சலால் மேலும் 2 உயிரிழப்பு. யாழ் மாவட்டத்தில் இதுவரை 8 பேர் மரணம் என்ற செய்தியோடு, செய்தியாளர் மீது தாக்குதல், 4 விளக்கமறியல். செய்தியாளர் அசேல உபேந்திர மீது தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 4 எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு, லிட்ரோ எரிவாயு விலை இம்மாதம் அதிகரிக்காது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போலி குரல் பதிவு தொடர்பில் போலீசார் தெளிவுபடுத்தல். லயன்ஸ் கழகத்தால் வவுனியாவில் பல்வேறு உதவி திட்டங்கள் வழங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு செல்ல மறுக்கும் ஆசிரியர்களை என்ன செய்வது வலய கல்வி பணிப்பாளர் கேள்வி. இடமாற்றம் வழங்கியும் குறித்த பாடசாலைக்கு செல்லாத ஆசிரியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது? இவ்வாறு வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி அன்னமலர் சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறு ஒரு செய்தியோடு, செயலிழந்து காணப்படும் படகு திருத்தும் நிலையம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பூச்சிக்கொல்லிகளுடன் 4 கைது.
போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை, ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. 3 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நாட்டில் வருடம்தோறும் பதிவு, 20 பேர் உயிரிழப்பு. ஆண்டிற்கு சுமார் 3 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாவதாக பொது சுகாதார கால்நடை சுகாதார சேவை வைத்திய அதிகாரி ஜேஷான் குருகே தெரிவித்தார். கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 2 லட்சம் மனித விசர் நாய்க்கடி தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கடந்த வருடம் ட்ரெபிஸ் நோயினால் 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதில் 11 பேர் விசர் நாய்க்கடியினால் உயிரிழந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மீதமுள்ள 8 இறப்புகளில் விலங்கு தெளிவாக அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. குளத்தில் இருந்து சடலம் மீட்பு. மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் காணாமல் போனதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அவரது துவிச்சக்கர வண்டி மற்றும் பாதணி என்பன கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் முறிப்பு குளத்தில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரது சடலம் நேற்றைய தினம் முறிப்பு குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. ஐவரை இலக்கு வைத்து நேற்று துப்பாக்கிச்சூடு. அதிகாலையில் பயங்கரம், இளைஞன் பலி. வீதியில் நடந்து சென்ற ஐவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார், ஒருவர் படுகாயம் அடைந்தார். வெலிகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கப்பரதோட்டை வெள்ளிவெல பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைதீவு நேற்று அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை ஊர்வலம் ஆரம்பமானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருக்கு பிணை, வரலாற்றில் அதிக வரி வசூலித்த இறைவரி திணைக்களம் சாதனை என்ற செய்திகளோடு அரிசி தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு சதோச ஊடாக நெல் கொள்வனவு, ஹரிம சீனி உற்பத்திக்கு தயாராகும் அரசாங்கம், சிவனொளி பாதமலை செல்லும் வாகனங்கள் திடீர் சோதனை என்ற செய்திகளோடு விஹாரி கிணற்றில் வலம்புரி சங்கு மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எக்னெலிகொட விவகாரம். தற்போதைய அரசிடம் நீதியை கோருகிறேன். 11 கிலோ தங்கம் கடத்தியவர் கைது. புதிய பாதைக்கு நாட்டை நாம் விட்டுச் செல்வோம் கூறுகிறது தேசிய மக்கள் சக்தி என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய நாள் வார மலர் என்பதனால் இங்கே கட்டுரைகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மனதில் உறுதி வேண்டும் என்ற கட்டுரையும், இலங்கை அரசியலும் ஆட்சி முறையும் புதுவருடத்தில் எவ்வாறு இருக்க போகிறது என்ற வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரையும், மீட்சி தொடங்கிவிட்டது என்ற கலாநிதி யெகான் பெரேரா அவர்களுடைய கட்டுரையும், நிரந்தர தலைவரும் செயலாளரும் இல்லாத தமிழரசு கட்சிக்கு 2 பேச்சாளர்கள் ஏன் என்ற பனங்காட்டான் அவர்களுடைய கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அன்பரசன் எத்திராஜன் அவர்களுடைய இலங்கை $1 பில்லியன் கடன், இந்தியா சீனாவின் செல்வாக்கு என்ற கட்டுரையும், கந்தையா அருந்தவபாலன் அவர்களுடைய இரணைமடு நீரும் 2 படும் தலைவர்களும் மக்களும் என்ற கட்டுரைகளும் வாரமலரில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாசகர் கடிதமாக மாவை ஐயாவிற்கு ஒரு திறந்த மடல் என்ற ஒரு கடிதம் இங்கே அருண் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு எதிராக பெரும் சவால், பங்களாதேஷில் மேல கால்பதிக்கும் பாகிஸ்தான் என்ற ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய கட்டுரையும் காணப்படுகிறது. தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளாக அரசு அச்சு திணைக்களங்களுக்கு புதிய இணையதளம் உருவாக்கம் என்ற செய்தியோடு டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நாள்தோறும் 11,000 பேர் வருகை, 2025 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் ஈர்க்க திட்டம், சாரதி அனுமதி பத்திரங்களை இம்மாதம் வழங்க நடவடிக்கை என்ற செய்தியோடு பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் பணம் திருட்டு, ஹொரோனி பிரதேசத்தில் உள்ள களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் பணம் திருட்டு போயுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. எரிவாயு விலை தொடர்பில் நாளை தீர்மானம். நிமோனியா காய்ச்சலால் குடும்பஸ்தர் உயிரிழப்பு, அனுபவமற்ற அணியிடம் நாடு பெறுபேறு பயங்கரமானதாகும் ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக இளங்குமரன் எம்பி சட்டத்தை தனது கையில் எடுக்க முடியாது, யாழ் தொழிலதிபர் குற்றச்சாட்டு. எமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உண்மையான விடயங்கள் தெரியாமல் எமது வர்த்தக நிறுவனத்திற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியுள்ளார் என சிட்டி வன்பொருள் வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் திருவம்பாவை பாராயணம் இசைப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் 5வது வருடமாக நேற்றைய தினம் திருவம்பாவை பாராயணம் இசைக்கப்பட்டது. பரமேஸ்வர ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்து கலட்டு சந்தி ஊடாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பாலசிங்கம் விடுதியை கடந்து தபாட்பட்டி சந்தி ஊடாக பரமேஸ்வரா சந்தி வழியாக மீண்டும்
யாழ் பல்கலைக்கழகத்தை திருவிழா வந்தடைந்தது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி பத்தினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற பொழுது, தமிழ் போலீசாரிடமிருந்து சேவையை பெற முடியாதுள்ளது தமிழ் பொது அமைப்புகள் அறிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் போலீசாரிடமிருந்து வினைத்திறன் மிக்க சேவையை பெற முடியாதுள்ளதாக தமிழ் பொது அமைப்புகள் அறிக்கையிட்டுள்ளன. தமிழர் பிரதேசங்களில் தமிழ் போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த போதிலும் தமிழ் பிரதேசத்தில் உள்ள போலீஸ் நிலையங்கள் இருக்கக்கூடிய தமிழ் போலீசார் தீர்மானம் எடுக்க முடியாதவர்களாகவும் பதவி நிலையில் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு பயந்து செயற்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது. பொதுவில் போலீஸ் நிலையங்களில் பொறுப்பதிகாரி பதவிகளில் தமிழ் போலீசார் இல்லாத நிலைமையும் தமிழ் போலீசாரின் சேவையை சிங்கள போலீஸ் அதிகாரிகள் அசம்பந்தம் செய்கின்ற நிலைமையும் காணப்படுவதாகவும் குறித்த தமிழ் பொது அமைப்புகள் அறிக்கை இட்டுள்ளன. இதேவேளை தமிழ் போலீசார் சிங்களத்தில் உரையாடுவதிலேயே ஆர்வமாக இருப்பதாகவும் தங்களை தமிழரன்றி இனம் காட்டாமல் இருப்பதில் அவர்கள் கரிசனை கொண்டுள்ளதாகவும் குறித்த பொது அமைப்புகளின் அவதான குறிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. பிரதான செய்தியாக தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டே ஆக வேண்டும் சிறிதரன் எம்பி ஆணித்தரம் என்கிற செய்தி. அரிசி இறக்குமதி செய்ய 10ஆம் தேதி வரை அவகாசம் அரசாங்கம் திட்டவட்டம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மாமனிதர் குமாரின் 25வது நினைவேந்தல் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25வது நினைவேந்தல் நிகழ்வானது இன்று 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது கலையத்தில் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை விடைத்தாள் திருத்தம் 8ஆம் தேதி ஆரம்பம். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள்களை திருத்தும் பணிகள் இம்மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பரீட்சை வினாத்தாள்களை திருத்தும் பணிகள் ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. வடக்கில் இந்தியா, கிழக்கில் ரஷ்யா, தூதர்கள் ஆளுநர்கள் திடீர் சந்திப்பு என்கிறவாறு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தாண்டவம் ஆடுகிறது மருந்து தட்டுப்பாடு, நிதி உதவிகளை இயக்க மறுக்கிறார் அமைச்சர் தயாசிரி ஜெயசர் எம்பி காட்டம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாட்டில் நீடிக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு. மின்சார கட்டணத்தை குறைக்க கோரிக்கை என்கிற செய்தியும் காணப்படுகிறது. யாழில் உள்ள மதுபான சாலையில் வன்முறை கும்பல் அடாவடி, விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் என்கிறவாறும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமான ஒலி எழுப்பிகள், பலநிற ஒளியூட்டிகள் மோட்டார் வாகனங்களில் பொருத்த தடை கடுமையாக்கப்படும் சட்டம். மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. எரிவாயு விலையில் மாற்றமில்லை என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. சீன உற்பத்தினை அதிகரிப்பதில் அரசாங்கம் விசேட கவனம் என்கிற செய்தி. வருடாந்தம் விசநாய் கடியால் 3 லட்சம் பேர் பாதிப்பு, பொது சுகார கால்நடை வைத்திய சேவை தகவல். ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகி வருவதாக பொது சுகார கால்நடை வைத்திய சேவை தெரிவித்துள்ளது என்கிற செய்தி. போதனாசிரியர்களுக்கான விண்ணப்பம் கோரல் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் யாழ் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களில் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியலாளர், கணனி பட வடிவமைப்பாளர், கணனி மென்பொருள் திருத்தினர் போன்ற கற்பினர்களுக்கான போதனாசிரியர்கள் நாளாந்த அடிப்படை வெற்றிடத்துக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன என்றும் இந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. திசான் ஞாபகார்த்த கிண்ணத்தை கைப்பற்றியது கொச்சாவத்தை ரேஞ்சஸ் என்கிற செய்தி. நல்லூர் சிவன் கோவில் மகோற்சவம் ஆரம்பம் என்கிற செய்தி. கிளீன் ஸ்ரீலங்கா அலுவலகம் யாழில் திறந்து வைப்பு என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலத்தை மறந்ததும் மறைப்பதும், கடந்த கால அரசை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என பார்லிமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசுக்கு அறிவுரை கூறியிருப்பது வேடிக்கைக்குரியது என்கிற ஒரு ஆக்கம், அபிமன்யு என்கின்ற ஒரு ஆக்கமாக எழுதியிருப்பதை, அதாவது கடந்த காலத்தை மறந்ததும் மறைப்பதும் என்ற தலைப்பில் ஒரு ஆக்கம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஆலடி மாநாடு, வியாசர் பதுகள் போன்ற ஆக்கங்கள், கவிதைகள் காணப்படுகின்றன. என்னை யாரும் நீக்கவில்லை, நானே தான் விலகினேன், மௌனம் கலைத்தார் ரோஹித் சர்மா என்கின்ற கிரிக்கெட் செய்தி பக்கத்தில் ஒரு செய்தி. 2025 சாம்பியன்ஸ் கிண்ண தொடர்
பாகிஸ்தானில் என்கிற செய்தி. இலங்கை நியூசிலாந்து ஒரு நாள் போட்டிக்காக விற்று தீர்ந்த நுழைவுச் சீட்டுகள் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் எடுத்து செல்லப்படுகிறது, சிட்டி தொழிலதிபர் பிரகதீஸ்வரன் விளக்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் தாக்குதல் எந்நேரமும் நடக்கலாம், பிரித்தானியா எச்சரிக்கை. இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கான சாத்தியம் தொடர்ந்திருப்பதாக பிரித்தானியா அதன் பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்றும், வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரிட்டன் பிரஜைகளுக்கு அந்தந்த நாடுகளில் நிலவும் பாதுகாப்பு மற்றும் ஆபத்து நிலைமைகள் குறித்து பிரிட்டன் வெளியுறவு பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் அடிக்கடி பயண ஆலோசனைகளை வழங்குவது வழக்கம் ஆகும். அந்த வகையில் இலங்கையின் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கான சாத்தியம் இருப்பதாக கடந்த ஆண்டு இறுதிப் போதில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் என்பன எச்சரிக்கை விடுத்திருந்தன. இந்நிலையில் புத்தாண்டில் குறித்த எச்சரிக்கையை புதுப்பித்துள்ள பிரிட்டன் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கான சாத்தியம் இன்னும் தொடர்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இம்முறை யூத அல்லது முஸ்லிம் சமூகத்தவர்களை இலக்கு வைத்து அவ்வாறான தாக்குதல் இடம்பெறலாம் என்றும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா இளைஞன் கனடாவில் உயிரிழப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பல்கலை மாணவர்களது இன்னல்கள் குறித்து ஆராய்ந்தார் பிரதமர் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. காணாமல் போனவர் சடலமாக மீட்பு, மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் காணாமல் போனதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அவரது துவிச்சக்கர வண்டி மற்றும் சிறப்பாயின கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் முறிப்பு குளத்திலிருந்து நேற்று சடலம் மீட்கப்பட்டதாக அந்த செய்தி. ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமை இன்று கூடுகிறது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. காற்றாலை கனியமணல் அகழ்வை உடனடியாக நிறுத்த வேண்டும், பிரதி அமைச்சர் உபாலிஷ் சமரசிங்க என்கிற செய்தி. போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணி விடுவிப்பு ஜெகதீஸ்வரன் எம்பி நடவடிக்கை என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. திருட்டில் ஈடுபட்ட தந்தை மகன் கைது, விசுவமடுவில் சம்பவம். நவீனமயப்படுத்தப்பட்டுள்ள பச்சிலைப்பள்ளி மைதானம். அரச காணிகள் இருக்கின்ற போதிலும் காணியேற்றவர்கள் பட்டியல் இருப்பது வேதனையானது, ஆளுநர் தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்தினுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து நாங்கள் உதயன் பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ஜனவரி 13ஆம் தேதி சீனா செல்கிறார் அனுர. சீன அதிபர் ஜின்பிங்கை சந்திப்பார், பிரம்மாண்டமான வரவேற்பிற்கு ஏற்பாடு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கே எதிர்வரும் 13ஆம் தேதி சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றதாக இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக மின்சார சட்டங்களை மீளாய்வதற்கு குழு, அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு, நாணய நிதியம் நிபந்தனை என்ற செய்திகளும், கஞ்சாவுடன் நேற்று இளைஞர்கள் கைது, சீன வைரஸ் பரவல் தொற்று நிலை அல்ல, அச்சப்பட வேண்டாம் என்று பேராசிரியர் சந்திம தெரிவிப்பு என்ற செய்திகளும், இரு இளைஞர்களை காவு கொண்ட புளியம்பொக்கனை பாலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, நாடாளுமன்ற பதவிகளுக்கு வெளி அதிகாரிகள் வேண்டாம், நாடாளுமன்ற ஊழியர்கள் எதிர்ப்பு என்ற செய்தியும், புதிய அரசியல் அமைப்பில் முழுமையான சுயாட்சியே தேவை, தமிழ் தேசிய கட்சியின் பிரேரணை என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். லிட்ரோ விலையில் மாற்றமில்லை, எல்லை மீறும் அரசு கட்டமைப்புகள் நிற்கதிக்குள் தள்ளப்படும் தமிழர்கள் என்ற செய்தி ரவிகரன் எம்பி காட்டம். படையினர், வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் என அனைத்து அரச கட்டமைப்புகளாலும் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் அபகரிக்கப்படுவதனால் தமிழ் மக்கள் காணிகளை இழந்து நிற்கதி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தென்பகுதிகளில் இவ்வாறான நிலைமைகள் எதுவும் இல்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. டிராபிக் செயலி ஆபத்து, இணையதள நிபுணர்கள் எச்சரிக்கை. போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ள டிராபிக் மொபைல் செயலியானது தனிமனித சுதந்திரம், இணையதள பயன்பாடு என்பவற்றிற்கு ஆபத்தானது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரதான இணையதள பாதுகாப்பு நிபுணரான சஞ்சன ஹத்தோடுவ இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்கள தரவுகள் அண்மை காலமாக திருட்டு போகும் சந்தர்ப்பங்களை அடிக்கடி கேட்க முடிகின்றது. அவ்வாறான நிலையில் அவர்கள் உருவாக்கியுள்ள செயலி பாதுகாப்பானது என்று எந்த வகையிலும் உறுதிப்படுத்த முடியாது. மறுபக்கத்தில் அவர்களின் செயலியை தரவிறக்கம் செய்யும் தொலைபேசிகளின் இருப்பிடத்தை, லொகேஷனை கண்டறிவதற்கும் இந்த செயலியை பயன்படுத்தலாம். அது தனிமனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் செயற்பாடாகும். இவற்றிற்கு அப்பால் எதிர்வரும் மார்ச் மாதம் தொடக்கம் நடைமுறை வர உள்ள தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு சட்ட வரைவின் ஏற்பாடுகளுக்கும் இந்த மொபைல் செயலி எதிரானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக தூதுவர் நியமனங்கள் காலதாமதமாகும், தூய இலங்கை திட்டத்தில் எவரும் கைதாக மாட்டார், அமைச்சர் பேச்சாளர் தெரிவிப்பு.
தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாத விடின் தமிழ் மக்களுக்கு எதிர்காலம் இல்லை, ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகளின் மேற்பார்வைகள் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து சந்திக்கலாம்.